வெல்கம் டு நசிராஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மட்டன் கறி. இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நானும் வீட்டில் அடிக்கடி செய்கிறது. இன்றைக்கி நான் மட்டனில் செஞ்சு காட்டுறேன். இது மட்டன்லேயும் செய்யலாம், பீஃப்லேயும் செய்யலாம். அது உங்களோட விருப்பம். எதுவாக இருந்தாலும் சேம் குவான்டிட்டி, சேம் இன்க்ரீடியண்ட். ரைஸ், இட்லி, பரோட்டா, தோசை, உங்களுக்கு எது விருப்பமோ அதன்படி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளைப்பூடு. நான் 4 பல்லு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன். ஏலக்காய், கருவேப்பிலை. இப்போ என்னென்ன செய்ய போகிறேன்னா, வெள்ளைப்பூடு, இஞ்சி, ஏலக்காய், கருவா எல்லாத்தையும் நல்லா தட்டி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வைக்க போகிறேன். அது போக 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பை, வெங்காயம், அது எல்லாத்தையும் வெட்டி தனியாக வச்சுக்கோங்க. மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கறி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ற உப்பு, அதில் தக்காளி, பச்சை மிளகாயும் சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நான் இதோட போடுறதில்ல. அதை நான் தாளிக்க போக்கில் தான் தனிப்பட்ட முறையில் அதை நான் போடுவேன். நான் வெங்காயம் தனிப்பட்ட முறையில் போடுவேன். என்ன சொன்னால் அதில் டேஸ்ட் கூட அது எண்ணெயிலேயே பொரிஞ்சிச்சின்னா அதில் தனிப்பட்ட ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் இறைச்சியில் போட்டு அது தண்ணி ஊறி இதாக இருக்கும். அதனால தான் அதை நான் கொஞ்சம் டெம்பர் பண்ணி போடுறது. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு, இது என்ன ஸ்பெஷல் பாத்திரம். நார்மலி நான் இதை தான் இறைச்சிக்கு யூஸ் பண்ணுறது. ஏன்னா அதை ஒட்டாமல் நல்ல அழகாக வரும். நான் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறதுல காரணம், ப்ரெஷர் குக்கர்னால் மிச்சம் வெந்துடும். இதுன்னா ஒரு பதமாக வெந்து எடுக்கிறதுக்கு தான் நான் இதை நார்மலி யூஸ் பண்ணுறது. பாத்திரத்தில் ஒலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றி, நான் நார்மலி ஒலிவ் ஆயில் தான் ஊற்றுறது. நல்ல ஒலிவ் ஆயில் எண்ணெய் சூடாகணுன்னு அதில் முதல்ல வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு அது வெங்காயம் பொன்னிறமாக வந்தோடனே இஞ்சி வெள்ளைப்பூடை போட்டு, கருவேப்பிலை, ரம்பை போட்டு நல்லா அது வாசம் நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா இது பண்ணுங்க. நல்ல வாசம் மணமாக பொன்னிறமாக வந்த பிறகு அதில் இறைச்சி தூக்கி தட்டி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு அந்த வெங்காயத்துலேயே அது பெறலணும். கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா அந்த வெங்காயம், கொச்சிக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது நல்ல மாதிரி வர காட்டில் கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெயிலையும் வெங்காயத்துலேயும் அது பிறண்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரமாக அப்படியே செஞ்சு அப்படியே கிளறி விட்டு கொண்டு இருந்தால் தான் அது நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு லிட்டை போட்டு மூடுங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றி மறுவை அதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மறுவை கொஞ்சம் நல்ல கிளறி இதாகின பிறகு கொதிக்கும். அதை கொதிக்க போக்கில் நீங்கள் மறுவை மூடியை போட்டு மூடி ஸ்லோ ஃபயரில் வைங்க. 10 நிமிஷம் தொடர்ந்து பாருங்கள். அது பிறகு அந்த தண்ணி நல்லா வற்றினோடனே எண்ணெயிலேயே பெறணும். அது எண்ணெயிலேயே பொரிஞ்சு வரப்போ நல்ல வாசம் மணமாக நல்லா அரிக்கும். பார்க்குறதுக்கே உங்களுக்கு விளங்கும். இது தான் பதவணும். இறைச்சும் வெந்திருக்கணும். மெல்லிய நெருப்பில் வச்சா தான் இறைச்சும் வெந்து நல்லா வரும். பார்த்து அது பிறகு அது இப்படி வர்றதுக்கு நல்லா பெரட்டி எடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது என்ன ப்ரெசன்டேஷன். அதில் சோறு, மட்டன் கறி, ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷன் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ டெக்கரேட் பண்ணுறது, நீங்கள் என்னத்தை வச்சுனாலும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ உங்களுக்கு அடுத்த இதில் உங்களை சந்திக்கிறேன்.